Hi friends, இன்னைக்கு pastel எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். Oil pastel ரெண்டு மெத்தடும் soft pastel ஒரு மெத்தடும் பண்ணிருக்கேன். First time வீடியோ பார்க்கறீங்கன்னா subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க bell பட்டனையும் press பண்ணிக்கோங்க. First pastel பண்றதுக்கு நான் வந்து mold ரெடி பண்றேன். இதுக்கு நார்மலான கலர் பேப்பர் தான் எடுத்துர்க்கேன். இந்த பென்சிலை இது மாதிரி இந்த பேப்பரை ரோல் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ரவுண்ட் பண்ணிட்டு glue apply பண்ணிட்டு நான் இந்த பேப்பரை இது மாதிரி ஒட்டிக்கிறேன். mold வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு சப்போஸ் இன்னும் பெருசா வேணும்னா இன்னும் கொஞ்சம் பெருசா நீங்க ரவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டு சைடும் ஓபனா இருக்கு. ஒரு சைடு க்ளோஸ் பண்றதுக்காக ஒரு சைடு நான் glue apply பண்ணிட்டு இந்த mold வந்து இது மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இது மாதிரி வந்து நான் 3 mold வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட் oil pastel ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட்க்கு வந்து நான் வந்து crayonsம் கேண்டலும் எடுத்துர்க்கேன். இப்போ இந்த கேண்டலை வந்து நான் சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து crayons வந்து பாத்தீங்கன்னா நீங்க left over crayons இல்லனா waste crayons சின்னதா இருந்துச்சுனா அத கூட நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நான் அந்த crayons வந்து சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த கலர்ல வேணுமோ அந்த கலர்ல எடுத்துக்கலாம். இப்போ இந்த கேண்டலை கட் பண்ணி வச்ச இந்த கேண்டலை வந்து நான் ஹீட் பண்ணிக்கிறேன். இது நல்லா லிக்விட் ஆகுற வரைக்கும் நல்லா ஹீட் பண்ணனும். கேண்டில் வந்து நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இது நல்லா லிக்விட் ஆகுற வரைக்கும் மெல்ட் பண்ணிக்கோங்க. இது மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் இதோட நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருந்த crayons வந்து இதோட ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டுமே நல்லா mix ஆகுற மாதிரி நல்லா mix பண்ணிக்கோங்க. ரெண்டுமே நல்லா mix ஆகுற மாதிரி நல்லா mix பண்ணிக்கோங்க. இது mix பண்ணியாச்சு. இப்போ இந்த லிக்விட வந்து இந்த மோல்ட்ல வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இத ஃபில் பண்ணும்போது நல்லா கேப் இல்லாம நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு 3 to 5 hours வந்து நல்லா dry ஆகுற மாதிரி விட்டுட்டு அதுக்கு அப்புறம் எடுத்து யூஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான். இப்போ வந்து oil pastel வந்து செகண்ட் மெத்தட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். செகண்ட் மெத்தட் பண்றதுக்கு நான் crayons வந்து இது மாதிரி சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு வந்து crayonsம் ஆயிலும் இருந்தா போதும். இப்போ இந்த கட் பண்ணி வச்சிருக்க crayons வந்து ஃபர்ஸ்ட் நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இந்த crayon நல்லா மெல்ட் ஆகுற வரைக்கும் ஹீட் பண்ணிக்கோங்க. இது நல்லா லிக்விட் ஆயிடுச்சு. இப்போ இது நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் இதுல வந்து நான் கோகனட் ஆயில் வந்து ஆட் பண்ணிருக்கேன். ஒரு few drops ஆட் பண்ணீங்கனா போதும். குக்கிங் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆயிலும் crayonsம் நல்லா ரெண்டும் சேர்ற மாதிரி நல்லா mix பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் நல்லா mix பண்ணதுக்கு அப்புறம் மோல்ட்ல வந்து நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. கேப் இல்லாத மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. இத வந்து ஒரு 3 to 5 hours வந்து நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் எடுத்து யூஸ் பண்ணுங்க. இது ஒரு 15 minutesலயே காஞ்சிரும். ஆனா பெஸ்ட் 3 to 5 hours வந்து விட்டீங்கன்னா இன்னும் நல்ல பெஸ்ட் ரிசல்ட் இருக்கும். அதனால தான் கேப் இல்லாத மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ soft pastel பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் crayonsம் ஆயிலும் மாய்ஸ்சரைசரும் எடுத்துர்க்கேன். ஃபர்ஸ்ட் crayons இது மாதிரி சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்து கோகனட் ஆயில் எடுத்துர்க்கேன். அப்புறம் வந்து பாடி லோஷன் இல்லனா ஏதாவது மாய்ஸ்சரைசர் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்தா இந்த crayons வந்து ஃபர்ஸ்ட் ஹீட் பண்ணிக்கலாம். இது நல்லா லிக்விட் ஆகுற வரைக்கும் நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. இது நல்லா லிக்விட் ஆகுற வரைக்கும் ஹீட் பண்ணிக்கோங்க. இது நல்லா லிக்விட் ஆனதுக்கு அப்புறம் லிக்விட் ஆயிடுச்சு. இப்போ இது கூட கொஞ்சம் கோகனட் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆட் பண்ணனும் இல்ல, கொஞ்சமா ஆட் பண்ணீங்கனா போதும். இப்போ கோகனட் ஆயில் ஆட் பண்ணனும்னா நல்லா mix பண்ணிக்கோங்க. crayonsம் கோகனட் ஆயிலும் நல்லா mix ஆகுற மாதிரி mix பண்ணிக்கோங்க. இப்போ இத நல்லா mix பண்ணதுக்கு அப்புறம் நான் மாய்ஸ்சரைசர் எடுத்துர்க்கேன். மாய்ஸ்சரைசர் இல்ல பாடி லோஷன் எடுத்துக்கோங்க. மாய்ஸ்சரைசர் வந்து ரொம்ப ஆட் பண்ண கூடாது. கம்மியா தான் ஆட் பண்ணனும். கொஞ்சமா எடுத்து இதோட நல்லா mix பண்ணிக்கோங்க. இது மூணு நல்லா blend ஆகுற மாதிரி நல்லா mix பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப லோஷனும் ஆட் பண்ணிராதீங்க. இது மூணுத்தையும் நல்லா blend பண்ணிக்கோங்க. நல்லா mix ஆகுற மாதிரி நல்லா blend பண்ணிக்கோங்க. இல்லனா அந்த லோஷன் மட்டும் தனித்தனியா தெரியும். அதனால அந்த லோஷன் வந்து இந்த லிக்விடோட நல்லா mix ஆகுற மாதிரி நல்லா mix பண்ணிக்கோங்க.
இது மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் மோல்டில் போட்டு நீங்கள் இதை வந்து கொஞ்ச நேரம் காய விடணும். இது வந்து அந்த 2 பேஸ்டல் மாதிரி சீக்கிரம் காஞ்சிடாது. இது 6 to 8 hours வந்து நீங்கள் வந்து நல்லா காய விடணும். இது லோஷன் ஆட் பண்ணியிருக்கனால ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் வந்து இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும். ஸோ கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ராவே நீங்கள் வந்து 6 to 8 hours வந்து இதை நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி சாஃப்ட் பேஸ்டலில் மேலே இருக்க பேப்பர் வந்து ஃபுல்லும் ரிமூவ் பண்ணி யூஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கனால கொஞ்சம் சீக்கிரம் உடஞ்சிருது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பேப்பரை ரிமூவ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இந்த வந்து எக்ஸ்ட்ரா பேப்பர் நான் வந்து போடுறது கொஞ்சம் அசிங்கமாக இருந்தனால போடுறேன். இது ஆப்ஷனல் தான். இது வேணும்னா கவர் பண்ணால் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ 3 பேஸ்டலுமே ரெடி ஆகிடுச்சு. இது 3மே நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை 3த்தையுமே நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆயில் பேஸ்டல். இது வந்து கேண்டிலும் க்ரையான்ஸும் மிக்ஸ் பண்ணி பண்ணது. இது நல்லாவே வருது. நெக்ஸ்ட்டு வந்து ஆயிலும் க்ரையான்ஸும் பண்ணது. ஸோ இது இன்னும் கொஞ்சம் நல்லா டார்க்காகவே வருது ஃபஸ்ட் ஒன் கம்பேர் பண்ணும்போது. சாஃப்ட் பேஸ்டல் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. நம்ம வந்து கலர் பண்ணும்போதே நல்ல வித்தியாசம் தெரியுது. நல்லா சாஃப்டாக இருக்குது. இது வந்து ஃபுல்லும் பேப்பர் ரிமூவ் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணி நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அது கொஞ்சம் உடஞ்சிருது. இப்போ இந்த சாஃப்ட் பேஸ்டல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் வச்சு தேய்க்கும் போது கையில் ஒட்டுது. ஆயில் பேஸ்டல் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து கையில் தேய்க்கும் போது இந்த மெத்தட் வந்து ரொம்ப லைட்டாக தான் ஒட்டுறது, ரொம்ப ஒட்டலை. இந்த மெத்தட் வந்து சுத்தமாக கையில் ஒட்டவே இல்லை. ஸோ சாஃப்ட் பேஸ்டலுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணி பார்த்திங்கன்னா சாஃப்ட் பேஸ்டல் வந்து கையில் நல்லா ஒட்டுது. இந்த 2 மெத்தட் வந்து கையில் ஒட்டவே இல்லை. ஆயில் பேஸ்டல் ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து நான் வந்து கலர் பண்ணிக்கிறேன். செகண்ட் ஒன்னையும் கலர் பண்ணிக்கிறேன். இது சாஃப்ட் பேஸ்டலும் கலர் பண்ணிக்கிறேன். இப்போ இதை 3த்தையும் பிளெண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த சாஃப்ட் பேஸ்டில் வந்து பிளெண்ட் பண்ணும்போது ஈஸியாக நம்ம கையை வச்சே நல்லா பிளெண்ட் பண்ணும்போது நல்லா சாஃப்டாக இருக்குது. நல்லா பிளெண்ட் ஆகுது. நம்மளுக்கு கடையில் வாங்குற மாதிரியே இருக்குது. இந்த இதை வந்து பார்த்திங்கன்னா கையில் பிளெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் அழுத்தி பிளெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. அதனால் நான் டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணியிருக்கேன். அடுத்த மெத்தட் பார்த்திங்கன்னா இதுவுமே கையில் பிளெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஆகலை. இதையும் டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணும்போது நல்லா பிளெண்ட் ஆச்சு. ஸோ 3மே வந்து நல்லா பிளெண்ட் ஆகுது. ஆனால் சாஃப்ட் பேஸ்டல் வந்து கையில் வச்சு ரொம்ப ரிஸ்க் இல்லாமல் லைட்டாக பண்ணாலே இதாகுது. ஸோ 3 மெத்தடுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி தான். இது வந்து கரெக்டான ஃபார்ம் தான் இல்லை. ஆனால் நம்ம வெளியில் போக முடியல அப்படிங்கிற அவசரமான மெத்தடுக்கு கண்டிப்பாக இந்த ஐடியா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது பிளெண்ட் பண்ணும்போதே நம்ம கையில் வச்சு பண்ணும்போதே 3த்துக்கும் நல்ல வித்தியாசம் தெரியுது. சாஃப்ட் பேஸ்டல் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.